ஒரு மேல், ஒரு ஃபீமேல் எப்படின்னா வந்து அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்? இப்படி இருந்தா, இந்த மாரி பிரெயின் ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா, அவங்களுடைய ஹார்மோன்ஸ் எப்படி இருக்கும்? பேலன்ஸ்டா இருக்கும். அப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க அதற்காக பண்ணணும்? இப்படி இருந்தா தான் ஒரு மேல் மேல் அப்படின்னும் ஆணுக்கு இலக்கணம் எழுதுற வகையிலயும், ஒரு ஃபீமேல் வந்து ஃபீமேல் அப்படின்னும் அவங்களோட ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாவும் இருக்கும். அப்போ அடுத்தடுத்த சந்ததிகள் நல்ல முறையில வந்து பிறக்கும், ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த சொசைட்டி கட்டமைப்பு வந்து கட்டமைச்சிருக்காங்க. நம்மளோட ரிலீஜியனா இருக்கலாம், வாழ்வியல் முறை என்ன வேணாலும் இருக்கலாம். அது வந்து இந்த ஆண் அப்படிங்கிறவங்க இந்த இலக்கணம் படி இருந்தா அவங்களோட கெமிக்கல்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்றதுக்கும், பெண் அப்படிங்கிறவங்க இந்த இலக்கணம் படி இருந்தா இவங்களோட கெமிக்கல்ஸ் இப்படி இருக்கும். அப்போ 2 பேரும் சேர்ந்து வாழும்போது நல்ல குழந்தைகள் உற்பத்தி ஆகும் அப்படின்றதுக்கு ஏற்றாற் போல தான் இந்த வாழ்வியல் முறை, கலாச்சாரம் அப்படின்ற பெயர்ல அமைக்கப்பெறுது. ஸோ என்னென்ன மாரி இருக்கு இலக்கணம் ஒரு ஆணுக்கு, அந்த கெமிக்கல் காம்போசிஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னாலே உள்ள ஒரு சுரப்பி சுரக்கணும். நம்ம ஒரு விஷயம் பேசுறோம், ஒரு உணர்வை வெளிப்படுத்துறோம்னால் ஒரு சுரப்பி சுரக்கணும். ஒரு விஷயம் செய்கிறோம்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு வேதியியல் மாற்றம் எப்பவுமே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ என்னென்ன விஷயங்கள் செஞ்சா உள்ளுக்குள்ள கெமிக்கல்ஸ் இப்படி எல்லாம் சுரக்கும். அப்போ ஆணுன்றவங்க டெஸ்டோஸ்டெரான் ஆக்கப்பூர்வமா வெளிப்படுத்துவாங்க. அப்போ அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. ஒரு ஆணுக்கே இலக்கணம் எழுதக்கூடிய வகையில நல்ல குணமோட அழகா, ஆணுக்கு இலக்கணம்னா 2 விஷயம். குணம், நல்ல குணம். இன்னொன்னு அழகு. அழகுன்றது வந்து பெண்ணுக்கு கிடையாது, ஆணுக்கு. எல்லா ஸ்பீஷீஸ்லயுமே ஆண் தான் அழகு. ஸோ இது 2மே வந்து ஆண். ஆண்கள் கடத்துறது தான் மரபு. ஒரு பெண் ஒரு சமூகத்துல வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னா, அந்த சமூகத்துல நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள் வந்து பிறக்காது. அந்த மாதிரியான விஷயம். ஆனா ஆட்டிசம் வந்து அதற்கு வந்து விதிவிலக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனா பெண் ஆரோக்கியமா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே ஆரோக்கியமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. பெண் வந்து அன்பா இருப்பாங்க. அந்த சமநிலை, பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் அத மெயின்டெயின் பண்றது பெண். ஆனா மரப கடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் தான். ஸோ ஒரு பெண் இல்லாம இந்த உலகம் இயங்குமா அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த ஜென்ரேஷன்ல பெண்கள் யாருமே இல்ல. அடுத்த ஜென்ரேஷன் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, அறிவியல் ரீதியா முடியும். ஆர்டிஃபிஷியல் யூட்ரஸ், ஆர்டிஃபிஷியல் வூம் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்து, அதுல வந்து நாம வந்து கருமுட்டைகள சேமிச்சு வச்சு, நாம வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கடத்தலாம். ஆக்கப்பூர்வமா பெண் குழந்தைகளையும் பெற்றெடுக்கலாம். ஆனா, ஒரு ஆண் ஒரு தலைமுறையில முழுக்க முழுக்க ஆணினுடைய மரபு வந்து சரியா கடத்தப்படல அப்படின்னா, அந்த தலைமுறையோட அறிவு வந்து போயிடும். அடுத்த தலைமுறை வந்து ஜென்ரேட் ஆகாது. ஆட்டிசம் வர்றதுக்கு இது மெயின் ரீசனா இருக்கு. ரொம்ப அசிடிக்கா இருக்கு. எந்தெந்த வேர்க்கால்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அசிடிக்கா இருக்கும் அந்த ஃபேமிலில வந்து. அ அப்போ வந்து உடல் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள் தோன்றுறது வழக்கம். அதுல வந்து அசிடிக்கா இருக்கும்போது வந்து பஞ்சேந்திரியங்கள் ஏதாவது ப்ராப்ளம் வர்றது, ஐம்புலன்கள்ல ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கிறது. அந்த உடல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இங்க அதிகம், அசிடிக்கா இருக்கும்போது. அண்ட் ரொம்ப ஆல்கலைனா இருக்காங்க, எவால்வ்டா இருக்காங்கன்னா, அங்க வந்து ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான அந்த உடல் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு சைக்கிள் முடியும் போதும் இந்த கிளாசிஃபிகேஷன், இந்த ஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்து கேஸ்ட் சிஸ்டமா இருக்கு. ஸோ அதோட மேலே கீழே அந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் கிடையாது. இது டோட்டலி சயின்ஸ். ஸோ இப்படி இருக்கும்போது திருப்பி நாம் வந்து கிளாஸிஃபை பண்ணணும், டெஸ்ட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி திருப்பி வந்து வேட்பாளர்களை மாற்றி முடிச்சு போட்டு திருப்பி வந்து ஒரு புது வழிமுறை, ஒரு ஃபுல் சைக்கிள் முடிஞ்சிச்சுன்னா திருப்பி வந்து புது வழிமுறை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். புது வழிமுறைனா பழைய கலாச்சாரம் அதே தான், ஆனால் வேர்க்கால்களில் மட்டும் மாற்றி மாற்றி நம்ம பண்ணால் அடுத்தடுத்த செட் ஆஃப் ஜென்ரேஷன் வந்து நல்லா வருவாங்க, பிறப்பாங்க. இது ஒரு முறை. அப்போ ஆணுக்கு என்ன மாதிரி இலக்கணம் இருக்காங்க?
என்ன மாதிரி குணங்கள் வெளிப்பட்டால் உள்ளுக்குள்ளே இந்த கெமிக்கல் காம்போசிஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். அத்லெட்டாக இருக்கணும். ஏதாவது ஒரு அவுட்டோர் கேம்ஸ் வந்து இருக்கணும், கட்டாயமாக இருக்கணும். எவால்வ் ஆன ஆண் குழந்தைகளை, சந்ததியில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, படித்து மார்க் வாங்கினா போதும், ஏதாவது ஒரு வேலையில் உட்காந்தா போதும் கிடையாது. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஜென்ரேட் ஆனாதான் நம்ம ஒரு கான்சியஸ்னஸாக நம்ம அடுத்து அங்கே என்ன பண்ண முடியும், ஒரு உடல் எடுக்க முடியும். ஸோ இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதனால குழந்தைகள் வந்து எல்லா எல்லா ஃபீல்டுலேயுமே நாம் என்ன பண்ணணும், அவங்கள வந்து கொண்டு போய் கொஞ்சம் எக்ஸ்போஷர் கொடுத்தா போதும். படித்தா மட்டும் போதும், வேலை பார்த்தா போதும், சம்பாதிச்சா மட்டும் போதும். இந்த கல்ச்சர், இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து பிளட்ல வந்து பாக்டீரியாஸ் அண்ட் பாரசைட்ஸ் வந்து அதிகரிக்கக்கூடிய உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன்லேருந்து உங்களை முடக்கி போடக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. ஒர்க் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறது நோய் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய காரணி. அப்போது அத்லெட்டாக இருக்கணும், அவுட்டோர் கேம்ஸ் எதையாவது ஒன்றுத்தில் எக்ஸல் இருக்கணும். அதுக்கப்புறம் குக்கிங்ன்றது ஆண் பெண் இருவருக்குமே எல்லாமே பிரெயின் ஆக்டிவிட்டி தான். ஸோ அது அவங்களுக்கு நல்லா வருது, கான்ஃபிடண்ட்டாக இருக்குன்னா அவங்க வந்து பெஸ்ட் வெர்ஷனில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கார்பென்ட்ரி ஒர்க்கிங் பண்ணுறது, கார்டனிங்கில் வுட் ஒர்க்கிங் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறது, ஃபென்ஸு போடுறது இதெல்லாம் பார்த்துக்கிறது, மெட்டல் ஒர்க்கிங், வெல்டிங், அது வேறு என்னென்ன இருக்கோ சிவில் ரிலேட்டடாகவும் சரி எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து பொறுப்பெடுத்துக்கிறது. கார் ரெஸ்டோரேஷன், கார் பற்றி நாலேஜ் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஃபிட்னஸ், மார்ஷல் ஆர்ட்ஸ் 2 பேருக்குமே இருக்கும், ஆணுக்கும் வேணும் பெண்ணுக்கும் வேணும். அதே மாதிரி ஹைக்கிங் போகிறது, கேம்பிங் பண்ணுறது, அத்லெட்டிக்ஸ், ஆர்ச்சரி, கார் ரேசிங், அப்புறம் செஸ் விளையாடுறது, அப்புறம் டாக் ட்ரெயின் பண்ணுறது, பெட்ஸு ட்ரெயின் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பக்குவத்தை கொடுக்கும். அதே மாதிரி ட்ரோன் ஃப்ளைட் பண்ணுறது, காத்தாடி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், ஃபென்சிங், ஃபிஷ்ஷிங், கால்ஃப், சர்ஃபிங், ஸ்விம்மிங், டென்னிஸ் விளையாடுறது, வெயிட் லிஃப்டிங், ஆன்டிக் கலெக்ஷன் பண்ணுறது, லாங்குவேஜை கற்றுக்கிறது, புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது, நைஃப் மேக்கிங், அப்புறம் இந்த கொல்லற்பற்றை சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபடுறது, அதில் ஒரு ஈடுபாடு, நைஃப் கலெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் போயட்ரி, ரீடிங், அப்புறம் ரெனோவேஷன், சிவில் பிளான் பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது, பார்பிக்யூ பண்ணுறது, கிரில்லிங் பண்ணுறது, கார்டனில் ஒரு பார்ட்டி வச்சுட்டு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறது. அண்ட் தென் போட் மேக்கிங், அப்புறம் வைன் மேக்கிங், ஃபர்னிச்சர் மேக்கிங், அப்புறம் பேக்யார்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது, பேக்யார்டில் ஃபார்மிங்க்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறது. அண்ட் தென் ஃபார்மிங் வந்து 2 பேருக்குமே போதும், இதுவுமே 2 பேருக்குமே போதும். கிளாஸ் மெல்ட் பண்ணி பண்ணுறது, உருக்காலை, இதெல்லாம் ஃபோட்டோகிராஃபி, தென் அனிமல் ரெஸ்கியூ, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு மேலுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் வந்து ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும், ரொம்ப ஒரு நல்ல முறையில் அதுக்கு வந்து தீனி போட்டால் போல் இருக்கும். இல்லை அப்படின்னா சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு நபர் மட்டுமே எல்லா பொறுப்புகளையுமே எடுத்துக்கிறாரு, முன்னின்று எல்லாமே நடத்துகிறாருன்னு சொல்லலாம். அவர் தான் வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாரு, எல்லார்கிட்டையும் பேசுகிறாரு, ஸோ பிஸியாக தன்னை வச்சுக்கிறாரு, எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப நேர்மையாக இருக்காரு, நியாயமாக இருக்காரு. கூட இருக்காங்கல்ல
இன்னொருத்தர் இவருக்கு வந்து அவ்வளோ பெரிய பொறுப்புகள் இல்லை. இவர் இருக்கிறதுனால இவருக்கு என்ன இல்ல பொறுப்புகள் இல்லை. இவரே பார்த்துப்பாரு அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா, ஆ அவருக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் வேற மாரி வேலை செய்யும். அமிக்டலா ஆக்டிவேட் ஆகி வேற மாரி வேலை செய்யும். குறுக்கு புத்தி இருக்கலாம். குறுக்கு புத்தி வரும். இவரையே வந்து ஏமாத்துவாங்க. கூட இருந்துட்டு ஏமாத்துவாங்க. ஏன் ஒய் குட் பீப்பிள் ஆல்வேஸ் ஹேட் பேட் கம்பெனி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அப்படியே அந்த இடம் மாத்திடும். அந்த சிச்சுவேஷன் அப்படியே மாத்திடும். எல்லாமே பிரெயின் கேம்ஸ் தான். ஸோ இவங்க பொறுப்பெடுத்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க பொறுப்பெடுத்திருக்கும் போது, இவங்களுக்கு வேலையே இல்லாம இவங்க பண்ணிடுறாங்க. அதற்கான விலை இவங்களுக்கு கிடைக்கிறது துரோகம். ஏன்னா இவங்களுக்கு எல்லா முக்கியத்துவமும் கிடைக்குது. இவங்க இவங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்காங்க. எப்பவுமே ஒருத்தர் பெஸ்ட் வெர்ஷன்ல இருந்தா இன்னொருத்தங்க பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்க முடியாது. இவங்க இந்த விஷயத்த செய்றாங்கன்னா, இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அதுல வந்து எக்ஸல் ஆகி 2 பேருமே செய்யறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எப்பவுமே நீங்க வந்து பொறுப்பு எல்லாத்தையுமே நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கும்போது, அடுத்தவங்களுக்கு பொறுப்பை நீங்க குடுக்காம இருக்கும்போது, அவங்களுடைய அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஆக்கப்பூர்வமா வெளிப்படாது. அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமா அத வெளிப்படுத்தக்கூடிய களம் அமைச்சு கொடுக்காத பட்சத்துல, அது குறுக்கு புத்தியாவும், சிறுமையான விஷயங்களையும் அது நாடும். அப்படி இருக்கும்போது என்னாகும்? அவங்க உங்களே ஏமாத்த வேண்டிய இவர வந்து ஏமாத்த வேண்டிய சூழ்நிலைக்கு எடுத்துட்டு போவாங்க. இல்லன்னா, அவங்க வந்து வேற எதுலயாவது இதே மாரி தான் எனக்கும் திறமை இருக்கு. நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். இப்போ இதுலயே 50% நான் எஃபோர்ட் போடுறேன், 50% நீ எஃபோர்ட் போடுன்னு 2 பேருமே போயிருந்தாங்கன்னா, 2 பேருமே நல்லா இருந்திருப்பாங்க. ஆனா எல்லா பொறுப்பையும் நானே எடுத்துக்கிறேன்னு ஒரு ஆள் எடுத்துக்கிட்டதுனால, இன்னொருத்தருக்கு என்ன ஆகுது? அது வந்து அவங்க வேறு விதத்துல அவங்க வந்து எடுத்துட்டு போறாங்க. பிரெயின் அப்படிதான் வேலை செய்யும். இத வேறு விதமா சொல்லணும்னா, ஒரு 50 பேர் இருக்காங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இதுல வந்து 2 பேர் நல்லா பதில் சொல்றாங்க. மத்தவங்களுக்கும் பதில் தெரியும். ஆனா, அதிகமா இந்த 2 பேர் மட்டுமே பதில் சொல்றதுனால, கேள்வி கேட்கக்கூடிய நபர் வந்து இந்த 2 பேர மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, மத்தவங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தாலும் யோசிக்க மாட்டாங்க. யோசிக்க மாட்டாங்க. அந்த விஷயத்துல கவனம் செலுத்த மாட்டாங்க. அவங்க கூடவே பேசிக்கிறாங்களே அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ முக்கியத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நபருக்குமே இங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். ஒவ்வொரு நபருக்குமே இங்க என்ன பண்ணணும்? அவங்களுடைய அந்த கெமிக்கல்ஸ வந்து ஆக்கப்பூர்வமா வெளிப்படுத்தக்கூடிய வகையில களம் அமைக்க பெறணும். வாய்ப்பு இருந்தா தான் எல்லாருமே வாய்ப்பு கிடைக்கலன்னா எவ்ளோ திறமைகள் இருந்தாலும் சரி, அவங்களால வந்து வெளியில வர முடியாது. ஸோ வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கணும். அந்த மாரி களத்தை ஏற்படுத்தி குடுக்கணும். முதல்ல அ ஆண் அப்படின்னும்போது அந்த இலக்கணத்தோடு வாழக்கூடிய வகையில இந்த சொசைட்டியோட சோசியல் ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கணும். ஆனா இல்ல. எப்படி இருக்கு? நீங்க வந்து உங்க கண்ணியத்துக்கு வந்து விட்டுட்டு நீங்க வந்து அதுக்கு விலை போனால் தான் நீங்க வந்து பணம் சம்பாதிக்க முடியும். இங்க அடுத்தவங்கள ஏமாத்தினா தான் காசு சம்பாதிக்க முடியும். இங்க அடுத்தவங்களுக்கு அ இது பண்ணிட்டு கஷ்டப்படுத்திட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மேல வர முடியும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ ஆண்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களால முதல்ல அழவும் முடியாது. அழுதா ஆண் வந்து பலவீனமானவன். அழற ஆண் பலவீனமானவன். கிடையாது. எல்லாருக்குமே எமோஷன்ஸ் இருக்கு. ஒரு லெவல்ல எல்லாருக்குமே பர்ஸ்ட் அவுட் ஆகும். எல்லாருமே அழுவாங்க. ஸோ யாரையுமே அவங்க ஃபீலிங்ஸ வந்து வெளிப்படுத்த விடாம, அத புரிஞ்சுக்காம, ஒரு எல்லாத்தையுமே ஜட்ஜ்மெண்டலா பார்க்கக்கூடிய வகையில ரொம்ப ஒரு கண்மூடித்தனமா அ அவங்க பெர்செப்ஷன் தான் வந்து ரியாலிட்டின்னு நம்பக்கூடிய வகையில ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர். அதுவும் ஆணுக்கும் பெண்ணுக்குமே ஒரு சண்டை ஏற்படுத்துற வகையில ஏன்னா நீங்க ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்துட்டா நல்லா இருக்கும். நான் மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். அதனாலயே வந்து அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு ஒரு போட்டியும், ஒரு சண்டையும் இந்த சொசைட்டில வந்து உருவாக்குற மாரியே வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி விட்டுடுறது. ஸோ
ஆண்ன்ற என்டிட்டி வந்து ரொம்ப முக்கியம். உலகத்திலே ரொம்ப முக்கியம். முதல்ல படைச்சது ஆண் தான். அதுக்கப்புறம் தான் பெண் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன் அந்த ஆண் அப்படின்றதுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, அவங்க மரபை கடத்துறதே அவங்க தான். ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு செட் ஆஃப் தலைமுறை கிட்ட வந்து அமிலம் அப்படி பாஞ்சிடுச்சு. ஸோ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு உடல் வந்து கார்ப்பு தன்மையா மாறுது. அப்படி கார்ப்பு தன்மையா மாறும்போது ஹீட்ல வந்து டேட்டா லாஸ் ஆகும். நல்ல டேட்டா லாஸ் ஆகும். அந்த நேரத்துல வந்து நல்ல குழந்தைகள் பிறக்கும். ரொம்ப நல்ல குழந்தைகள், நல்ல குணமான குழந்தைகள், ஆல்கலைனா இருக்கிறவங்க எல்லாருமே குணமான குழந்தைகள், நல்ல குழந்தை பிறக்கும். நல்ல குணத்தை வந்து எழுதி மரபை கடத்த விடாம பண்ணிட்டோம். என்ன ஆகும்? அடுத்தடுத்து ஆட்டிஸ்டிக்கா போகும். குழந்தைகள் உருவாகும் போது உடல்கள் வந்து ஆட்டிசமோட வரும். என்ன பிரச்சனை, எப்படி இந்த மரபு ரீதியான இந்த மாற்றம் வருது அப்படின்றதே தெரியும். அப்ப அமிலம் நிறைய பாஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஐம்புலன்கள்ல ஒரு பாதிப்புகள் இருக்கிற மாதிரியா உடல்கள் வரும். எவல்யூஷன்ல இது ஒரு சைடு எஃபெக்ட். இப்போ நாம இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல நாம என்ன பண்ணணும்? மரபை வந்து ஒரு மாற்றி நல்ல முறையில பழைய மாதிரி இலக்கணம் எழுதும். புதுசா எதுவும் கட்டமைக்க வேண்டாம். பழசே நான் கரெக்டா இருக்குன்னு சொல்ல வரேன். பழைய ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கு. எது சரி, எது தப்பு, எதுல இடைச்சொருகல்கள் இருக்கு, எது மருவி இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நாம வந்து நம்ம அறிவை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா அறியாமை போயிடுச்சுனாலே போதும். நிறைய புக்ஸ் படிங்க, ஹோலி புக்ஸ் எல்லாமே படிங்க. இப்போ குரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன் வந்து ஃபுல்லா ட்ரெஸ் கவர் பண்ண சொல்றாங்க? முக்கியமான விஷயம், அங்க வந்து வெப்பம் மிகுந்த ஒரு நாடு. ஆற்றல் சமநிலை எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கலாம். என்ன மாதிரி ஃப்ரீக்குவன்சி இருக்கும்னு பாருங்க. எல்லா நிலப்பரப்புலையும் பெண் சாபம் அதிகம். அப்ப அந்த இடத்துல பெண் சாபம் அதை விட அதிகம். அப்ப அந்த இடத்துல கண்ணியமா எல்லாரும் இருக்காங்க. அப்ப அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க கொடுத்துட்டு போன அந்த வார்த்தைகள் மட்டும்தான். அதை அவங்க இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க. அந்த பெண்கள் ஏன் முழுசா ட்ரெஸ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டோபமைன் வந்து நீங்க எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இந்த தலைமுறையில ஆண்கள் பெண்கள் எல்லாம் நல்லா சகஜமா பழகுறாங்க. டைவர்ஸ் ரேட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா முன்னாடி தலைமுறையில அப்படி சகஜமா பழக விடல. இது என்ன பிற்போக்குத்தனமா இருக்கு அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனா சைக்காலஜி படிச்சவங்க, நல்ல சயின்ஸ் தெரிஞ்சவங்க, நியூரோ சயின்ஸ் தெரிஞ்சவங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஆண் பெண் ரொம்ப நெருக்கமா பழகுறாங்க இல்லையா? இத வந்து நாம தவிர்த்துட்டோம் அப்படின்னா அப்ப கல்யாண வாழ்க்கை எல்லாருக்குமே சிறந்த முறையில இருக்கும். இவங்க பழகிடுறாங்க. இதனால என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு அலட்சியம் வருது. அந்த டோபமைன் வந்து ஒரு விஷயம் வந்து டீடாக்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல போய் நிக்குது. கிடைக்க மாட்டேங்குது. அருமை தெரிய மாட்டேங்குது. ஸோ முன்னாடி காலத்துல எல்லாமே டிவோர்ஸ் அப்படின்றதே கிடையாது. எப்படி இருந்தாலும் அவங்க வாழ்வாங்க. இந்த கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, சந்தோஷமா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. இந்த வாழ்க்கையில வந்து கஷ்டம் அப்படிங்கிறது இல்லாம சந்தோஷமாவே வாழலாமா? சந்தோஷமா வாழ்ந்தா எல்லாருக்குமே நோய் வந்துடும், மூளை செயல்திறன் மங்கிடும். சீரியஸா இதுதான் உண்மை. சந்தோஷமாவே நான் வாழறேன், மூளை செயல்திறன் அப்படி மட்டுப்படும். ஸோ கஷ்டம் அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம், அப்படிதான் வந்து இந்த கட்டமைப்பு இருக்கணும். எல்லாமே தேடி பொருளீட்டுற மாதிரி தான் இருக்கணும். தேடி பொருளீட்டணுமே தவிர எல்லாமே எனக்கு அதிகமா இருக்கு, எனக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கட்டமைப்பு வச்சோம் அப்படின்னா நிலைச்சு இருக்காது. அப்போ டோபமைனை வேறு வகையில தேட ஆரம்பிப்பாங்க, அடிமைப்படுத்துவாங்க, மக்கள் அடிமைப்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். இது எல்லாத்தையுமே கருத்துல கொண்டுதான் சொல்லியிருக்காங்க அவங்க ஃபுல்லா ட்ரெஸ் கவர் பண்ண. அந்த நிலப்பரப்புக்கு அது கரெக்ட், சரிங்களா? அந்த நிலப்பரப்புக்கு, அந்த ஆற்றல் அமைப்புக்கு, அவங்களோட மரபுக்கு அவங்களுக்கான வழக்க முறைகளை கொடுத்துட்டு போயிருக்காங்கல்ல, அது சரி. அப்போ நம்மளோட நிலப்பரப்புக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளோட ஜீனுக்கு, அதை வந்து நாம பார்க்கணும்.
ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி முதல்ல ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்டெம் செல்ஸையும் எடுத்து நம்ம வந்து பெஸ்ட் வெர்ஷனில் யார் இருக்கா இதை ஃபுல்லாக கிளாஸிஃபை பண்ணி பார்க்கணும், கிரேடிங் பண்ணணும். யாராவது ஒரு சிலர் கடைசி தலைமுறையில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வெர்ஷனில் இருப்பாங்க. இவங்ககிட்ட இல்லாத ப்ரோட்டீன், இவங்ககிட்ட இல்லாத வித்தியாசமான விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்கும் நல்ல முறையில். இவங்க தான் வந்து பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ணி அந்த மாதிரி மரபு முறுக்கேற்றப்பட்ட ஆண்களோ பெண்களோ இவங்களோட ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ணி அதே இதில் மேட்ச் ஆகக்கூடிய மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே பெஸ்ட் வெர்ஷன்ல மாற்ற முடியும். பிறப்பால எனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பால நான் இன்ன அறிவு உடையவனா இருக்கிறேன், இவ்வளவுதான் என்னால முடியும் அப்படின்றது கிடையவே கிடையாது. யாரால வேணும்னாலும் கெமிக்கல்ஸை எப்போ வேணும்னாலும் மாற்றி அமைச்சிக்க முடியும். அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல அவங்களால இருக்க முடியும். ஒரு நல்ல ஆரா நல்லா இருந்தாலே நிறைய காலம் வந்து நம்ம வாழலாம், நீட்டிச்சுக்கலாம் வாழ்நாள். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸை வச்சு நாம் வந்து மாற்றலாம். எல்லாரையுமே நல்ல முறையில் நம்மளால மாற்றி அமைக்க முடியும். பெஸ்ட் வெர்ஷனில் எல்லாரையுமே வாழ வைக்க முடியும். வயசானவங்க கூட, எங்கள் அப்பா அம்மா இந்த டெக்னாலஜி எல்லாம் தெரியாது, இதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு எல்லாம் கிடையாது. தரவுகள், எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலியமா அந்த நாலேஜை வந்து கடத்த முடியும். மனித மூளை வந்து அவ்வளோ செயல்திறன் மிக்கது. அதை எப்படி வேணாலும் மோல்டு பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் மாற்றலாம். மண்ணு தானே, மண்ணு மாதிரி தான் எல்லாமே மாறும். ஸோ எதுவுமே இங்கே வந்து முடியாது அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அதில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆளுங்க, இந்த மரபு முழுகேற்றப்பட்ட ஆட்கள் யார் நம்ம கண்டுபிடிச்சி அவங்க தான் இந்த பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரதர்ஸோட ஸ்டெம் செல்ஸ் தான் எப்பவுமே எப்படி இருக்கும், பிரதர் சிஸ்டர்ஸோட ஸ்டெம் செல்ஸ் தான் இசைய முடியும் எல்லாராலையும் சீக்கிரமா. அதனாலதான் அவங்கள பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நாம எல்லாருமே எல்லா நிலப்பரப்புலையுமே இது கரெக்டா நாம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாரையுமே பெஸ்ட் வெர்ஷனை நம்மளால மாற்ற முடியும். குழந்தை பிறக்கலை அப்படின்னா பெண்கள் மட்டும் காரணம் இல்லை, ஆண்களும், அந்த ஆண் பெண் 2 பேருமே அவங்களுக்குரிய இலக்கணப்படி அவங்கள வந்து அவங்க வச்சுக்கணும். அந்த வாழ்வியல் முறையை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தைகள் நல்லா பிறக்கும். பெண் வந்து பெண்ணுக்கு என்னென்ன ஈஸ்ட்ரோஜன் வந்து ஆக்கப்பூர்வமா வெளிப்படக்கூடிய ஹாபிஸ் எல்லாமே பெண் பண்ணணும். ஆனும் டெஸ்டோஸ்டெரோன் வந்து ஆக்கப்பூர்வமா வெளிப்படக்கூடிய அந்த ஹாபிஸ் எல்லாத்தையுமே அவங்களும் கடைப்பிடிக்கணும். இந்த வழிமுறை கடைப்பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களோட 2 பேரோட கெமிக்கல்ஸுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ குழந்தை வந்து நல்லா பிறக்கும். ஸோ எந்த இடத்துல பெண் வந்து ரொம்ப போராட்டமாக கடினமான விஷயங்கள் எல்லாம் செய்ய நேருதோ, எதிர்கொள்ள நேருதோ, அந்த மாதிரி இருக்கும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது. அப்போ டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்ட் ஆகுது. இந்த மாதிரியான வரும்போது அடுத்த தலைமுறையை ஜென்ரேட் பண்ணுறதுல ப்ராப்ளம் வருது. அதே மாதிரி ஆண் வந்து சிறுமையாக நடந்து கொள்ள வேண்டிய நிலைக்கு இந்த சமூகம் அவங்கள தள்ளுது, ஒர்க் கல்ச்சர் தள்ளுது அப்படின்னும் போது அவங்களும் இந்த நிறைய வழுவி போகும்போது உள்ள இருக்க கெமிக்கல்ஸும் மாறுது. ஆண்களுக்கு அது இஷ்டம் இல்லை. ஆண்களுக்கு எப்பவுமே எப்படி இருக்கணும்னு இஷ்டம், நல்லா ஒரு திண்மையாக இருக்கணும், ஒரு பொறுப்பெடுத்துக்கிறதும் சரி, ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதும் சரி, அதை கட்டி காப்பாற்றுறதும் சரி, புதுசாக நிறைய விஷயங்களை வந்து சொசைட்டிக்கு வந்து செய்கிறதும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் ஆணுக்கு வந்து ஈடுபாடு அதிகம். அவங்களோட அந்த கேரக்டரே அதுதான். ஸோ ஒரு ஆளுமை அப்படின்னாலே அது ஆணுக்கானது தான். பெண்கள் ஆளக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அந்த ஆட்சி அப்படிங்கிறது பண்ணணும் அப்படின்னும் போது அது வந்து ஆண்களுக்கானது. நீங்கள் பெண்கள் வந்து ஆண்டாங்க அப்படின்னா நாடு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் ஆண்கள் பாருங்க, அவங்க வந்து அவங்க இடத்துல அவங்க இருக்கணும். அப்படி இருந்தாலும் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும், எல்லாருமே பெஸ்ட் வெர்ஷன்ல இருப்பாங்க. ஸோ ஒரு ஆண் பெண் 2 பேருமே சேர்ந்து ஆட்சி பண்ணுங்க, நல்லா இருங்க. எப்பவுமே உங்களுக்குள்ள நீங்க போட்டி போட்டுக்கிட்டாலே கெமிக்கல்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ விமன் எம்பவர்மெண்ட்டுன்னு பேசுறதுல ரொம்ப நுணுக்கமா ஒரு அரசியல் ரீதியா, உளவியல் ரீதியா வந்து ஆண்களுடைய அந்த
தன்மையை வந்து ரொம்ப முடக்கி போட்டுடுறாங்க. அவங்களோட கெப்பாசிட்டியே வேற. ஆண்கள் வந்து இவ்வளவுதான் பண்ணணும், இவங்களுக்கு இப்படிதான் பண்ணணும், இந்த மாதிரி பார்க்குற ஒரு தன்மையே இருக்காது. ஸோ இவங்களுக்கு எழுதப்பட்ட இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூரா இருக்கும். யாருக்காகவும் என்ன வேணா பண்ணலாம், சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். எப்படி வந்து ஒரு ஃபேமிலிக்காக விமன் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படின்றது நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி சொசைட்டிக்காக மென் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படின்றது தான் உண்மை. அவங்களுக்கு அந்த மாதிரி களம் அமைச்சு கொடுக்கல. இவங்களுக்கான களம் கரெக்டா அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா தே மேக் விமன் ஃபீல் சேஃபர். அப்போ பெண் பெண்ணா வாழ முடியும். ஆனா வாழ விட்டீங்கன்னா அவங்க பெண்களை சேஃபா பார்த்துப்பாங்க. அவங்க ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங்க்ட் எல்லாம் வெளிவரும். அவங்க வந்து இந்த சொசைட்டியை வந்து நல்லா கட்டமைப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னாகும், பெண்கள் சேஃபா இருக்கலாம். பெண்ணுக்கு வந்து எப்பவுமே நான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பெண் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவாளி. ஆனா அவளுக்கு தத்தியா இருக்கதான் பிடிக்கும். என் பொறுப்பை யாராவது எடுத்துக்கோங்கள, எனக்கு கொஞ்சம் தத்தியா இருக்க இஷ்டம், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க இஷ்டம், எனக்கு கொஞ்சம் இன்னர் சைல்டை வெளிப்படுத்தணும்னு இஷ்டம். அதுதான் வந்து பெண் கேட்கறது. ஸோ அவங்களுக்கு ஒரு சேஃபான இது கிடைச்சாலே போதும். அவங்களுக்கு வந்து கெமிக்கல் இம்பேலன்ஸ் வந்து போயிடும். ஸோ அதை தர வல்லது எது அப்படின்னா ஆனா வாழ விட்டா மட்டும்தான். ஆனா அதை இந்த சொசைட்டி, இந்த கட்டமைப்பு பண்ணவே மாட்டேங்குது. இது என்ன பண்ணுது, 2 பேருக்கும் சிண்டு முடிச்சு விட்டுட்டு இருக்கு, சண்டை போட வைக்குது. பெண்ணுக்கு நான் ஹைக் கொடுக்குறேன் பாரு, உன்னை விட நான் இது அவளை வந்து பெஸ்ட் அப்படின்றாங்க. ஈகோவை தூண்டி விட்டுட்டே இருக்கு. இந்த ஈகோ அப்படின்றது டெஸ்டோஸ்டோனை ரொம்ப நெகட்டிவா வந்து வெளிக்கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது இந்த உளவியல் ரீதியான தாக்குதல்கள் வந்து நம்ம நூதனமா வந்து கையாளலை அப்படின்றது தான் வந்து உண்மை. ஸோ இனி வரும் காலங்களில் நாம் அதை என்ன பண்ணலாம், சரி பண்ணிக்கலாம். ஸோ பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவிங், நிட்டிங், இந்த உள்ளன் வச்சுட்டு பின்னுறது, இந்த பூ கட்டுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கணும்னா மாலை கட்டி போடுங்க அப்படின்வாங்க. அப்புறம் கோயிலுக்கு வந்து வேண்டிக்கோங்க, இத்தனை சுத்துங்க. ஸோ இது எல்லாமே பிரெயின் ஆக்டிவிட்டி. இத்தனை சுத்துனா என்ன ஆகும், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் பாடியில இருந்து, எலக்ட்ரான் வந்து நீங்க லூஸ் பண்ணுவீங்க கால் வழியா, இல்லையா? இது ஒரு விஷயம். அப்புறம் நீங்க வந்து மாலை தொடுத்து போடும்போது பிரெயின் ஆக்டிவிட்டி, அதற்கான சுரப்பிகள் வந்து சுரக்கும். ஸோ இந்த மாலை அதுல என்ன பச்சையம் அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு இந்த மாலை தொடுத்து போட சொல்லுவாங்க. மலர்கள். ஸோ மலர்கள் எப்படி இருக்கும், நல்ல ஒரு வாசனையை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த வாசனையை நீங்க நுகர்றீங்க அப்படின்னாலே என்ன ஆகும், உங்களுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு சுரப்பிகள் வந்து வேலை செய்யும். இது ரொம்ப ஹர்ப்ஸ் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு மலர்களை வச்சு எப்படி வந்து மூடை வந்து டக்குன்னு வந்து ஸ்விட்ச் பண்றது அப்படின்றது வந்து தெரிஞ்சு இருக்கும். அதுல வந்து பூக்கள் ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு மதிப்பு இருக்கு. அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சுரப்பிகளை வந்து தூண்டக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சையம் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க தொடும்போது என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும், எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் நல்லா இருக்கும். ஆனால் பச்சையம் அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட இருக்க ஆசிடை வந்து அது எடுத்துக்கும். இந்த மாலை தொடுத்து போடுங்க, வெத்தலை மாலை, இது அதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பரிகாரம், எப்படி நம்மளுடைய உடலை சமநிலைப்படுத்துறதுக்காகவும் பிரெயின் ஆக்டிவிட்டிக்காகவும் தான். ஸோ அதில் முக்கியமான விஷயம் இந்த ஹார்மோன்ஸு, அப்புறம் வந்து இந்த ஆராவை பெருக்கிக்கிறது. ஸோ அதுக்கான ஹாபீஸும் அதுக்கான வழிமுறைகளும் தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து ரைட்டிங், பேக்கிங், அப்புறம் ஃப்ளோரல் பூக்களை வச்சு அலங்கரிக்கிறது, பூக்களோட விளையாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறதுல பாரம்பரிய முறையில் வந்து சமைக்கிறது, அம்மி வச்சு அரைக்கிறது, ஆட்டு ஊரல், இதெல்லாமும் வந்து ஆக்டிவிட்டி தான். அதுலேயும் இந்த மிளகா அரைப்பாங்க, கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது மிளகா அரைக்கிறதுக்குன்னே வந்து ஒரு நாள் ஒருத்தர் அரைப்பாங்க. அந்த மிளகா அரைக்கிறவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா ஆகும்.
ஏன்னா அது ஃபுல்லாக கார்ப்பு தன்மை. எப்பவுமே மக்கள் வந்து கூட்டு குடும்பம்னா ஒரு 7 பேர் இருக்கிறது கூட்டு குடும்பம் இல்லை. நிறைய பேர் சேர்ந்து வாழ்றது தான் கூட்டு குடும்பம். அப்படி இருக்கும்போது நோயே இருக்காது. அடுத்த தலைமுறையில பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா பிறப்பாங்க. இன்னொன்று செலவு கம்மியா இருக்கும். இந்த இப்போ நம்ம வாங்கி போடுற அப்ளையன்சஸ் எதுவுமே வாங்கி போட மாட்டோம். இன்னொன்று ஃபார்மிங் பண்ணிடுவோம். எப்படியும் கூட்டு குடும்பமா இருந்தால் நம்ம ஃபார்மிங் பண்ண தான் போகிறோம். அதை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? செல்ஃபாக நம்ம என்ன பண்ணுவோம்? செல்ஃப் சஃபிஷியண்டாக செல்ஃப் ரிலையன்ஸ் லைஃப் வந்து தற்சார்பியல் வாழ்க்கை முறைக்கு வந்து நாம் போயிடுவோம். ஸோ அதனால தான் முதல்ல கூட்டு குடும்பம்னு ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை வந்து பிரித்து விட்டுருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து கூட்டு குடும்பமாக இருக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைனாலுமே நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நம்ம சேர்ந்து ஒரே இடத்துல வீடு வாங்கி நம்ம வாழணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கனவுகள் இருந்தால் நிறைவேற்ற முடியும்னா நிறைவேற்றிக்கோங்க. செட்டில் ஆனால் இது பார்க்கலாம், செட்டில் ஆனால் இதை பண்ணிக்கலாம். எப்பவுமே இந்த செட்டில் ஆகிறதுன்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து மாறிக்கிட்டே போகும். சக்ஸஸ் அப்படின்றதுக்கான அர்த்தமும் மாறிக்கிட்டே போகும். இங்கே எல்லாமே மைண்ட் கேம்ஸ் தான். உங்கள் பிரெயின் உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கும். சில விஷயங்களை நீங்கள் தான் யோசிச்சு மாற்றி முடிவு எடுக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை இங்கே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் மனுஷங்க வந்து அதற்கு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் சப்கான்ஷியஸான சில முடிவுகளை தான் அவங்க அடிக்கடி எடுக்கிற மாதிரியுமான ஒரு உளவியல் ரீதியான ஒரு டிசைன் தான் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. கார்டனிங் பண்ணுறது இது 2 பேருக்குமே இருக்குது. இதில் கார்டனிங்கில் வந்து அந்த செடியை பராமரிக்கிறது, வளர்க்குறது இது எல்லாமே வந்து இதுதான் பெண்கள் பண்ணுறது. அதுவும் கிராஃப்டிங்கில் வந்து ஆண்கள் நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அது இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஒவ்வொரு மரத்துலேயும் வந்து வேறு சில ரக பழங்களை வந்து கிராஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுன்றது. யோகா பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸு, டெக்கரேட்டிங், இன்டீரியர் டிசைன் பண்ணுறது இதெல்லாமே. அப்புறம் சிங்கிங், அப்புறம் செல்ஃப் கேர், அழகுபடுத்திக்கிறது, ஹர்ப்ஸ் பற்றி படித்து தெரிஞ்சுக்கிறது, அரோமா தெரப்பி, ஹர்ப்ஸ் பற்றி சமையலுக்கும் சரி மெடிசனுக்கும் சரி தெரிஞ்சு வச்சுக்கிறது, ஆர்ட் ஜேர்னல் பண்ணுறது, அலங்கரித்து மேக்கப் பண்ணிக்கிறது, டேரோட் கார்டு, ஆஸ்ட்ராலஜி இதெல்லாம் வந்து பெண்கள் பண்ணுற மாதிரி. ஹைக்கிங் போகிறது, நேச்சரோட வாக் போகிறது, பாட்ரி, ஃபார்மிங், கேலிகிராஃபி. ஃபார்மிங் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து அந்த ஃபேமிலியே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, ஆக்சிடோசின் நல்லா சுரக்கும் ஃபார்மிங் பண்ணும்போது. ஜுவல்லரி மேக்கிங், ஆண்களுக்கு உருக்காலை அந்த மாதிரி இருக்கும், பெண்களுக்கு நுணுக்கமான சில வேலைகள்ல. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி, ஃபேஷன் டிசைன் பண்ணுறது, பெயிண்டிங், சோப் மேக்கிங், கேண்டில் மேக்கிங், போயட்ரி இதெல்லாம். ஸோ நான் இதில் சிலது தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஹாபீஸ் நீங்கள் செய்ய எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதை செய்ய ஆரம்பித்தாலே சரியாக இருக்கும். அப்போ பெண்கள் வந்து ஆண்களுக்குரியதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு சைடு பிரெயின் மட்டும்தான் வேலை செய்வோன்னு அப்படின்னு யாருக்குமே கிடையாது, 2 பக்கமே வேலை செய்யும். ஸோ ஆனால் நாம் என்ன பண்ணோம், பெருவாரியாக வந்து ஈஸ்ட்ரோஜன் ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இது ஒரு விஷயம். 2 பேருமே இப்படி இருக்கும்போது, 2 பேருமே சேர்ந்து லவ் பண்ணுறீங்க, அன்பாக இருக்கீங்க அப்படின்னா ஆக்சிடோசின் செக்ரேட் ஆகுதுன்னா அது ஆக்கப்பூர்வமாக மேல் படிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. இது வந்து ரொம்ப அந்த அன்பும் காதலும் ரொம்ப அதிகரிக்கும் போது வரக்கூடியது தான் உங்களுக்கு கலவி அப்படிங்கிறது. அப்போது இது இல்லாமல் கலவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கீழ்ப்படிநிலை உணர்வு. அசிடிக் ஹார்மோன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணக்கூடியது, அடுத்தடுத்து தொடர்ந்து அசிடிக் ஹார்மோன்ஸை ட்ரிகர் பண்ணி கெட்ட உணர்வுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு உணர்வு தான் வந்து கலவி, லஸ்ட், காமம் அப்படிங்கிறது. ஆனால் கியூட் அக்ரெஷன் ஒன்று இருக்குது.
ஸோ அதே மாதிரி ரொம்ப அன்பாக இருக்கும் போது, ரொம்ப வந்து லவ் பண்ணும்போது, காதலிக்கும் போது வரக்கூடிய அப்போ ரொம்ப நாம் என்ன பண்ணுறோம், ஆல்கலைனாக போகிறோம். அப்போ பாடி என்ன பண்ணோம், டிஃபென்ஸ் மெக்கானிசமாக அங்கே ஒரு அசிடிக் ஹார்மோனை சுரக்க வைக்கணும் போது, அது சுரக்க வைக்கக்கூடிய அந்த ஹார்மோன் தான் வந்து கலவைக்குரியது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த 2 பேருடைய கெமிக்கல்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இது வந்து ஃபீட் பண்ணும், சர்வ் பண்ணும். அப்போ வந்து நீங்க பார்க்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா 2 பேரோட நியூரான்ஸுமே வந்து மிரர் பண்ணிக்கும். ஒய்ஃப் ஈஸ்ட்ரோஜன் நல்லா இருக்குது. அது என்னென்ன ஆக்கப்பூர்வமா கலைகளை வெளிப்படுத்துதோ அந்த விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. நல்லா ஒரு பெண்ணுக்கான இலக்கணத்தோட இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கிறவங்க ஆணுக்கான இலக்கணத்தோட இருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேருமே ஒரு மூளை அப்படின்ற மாதிரி செயல்படுவாங்க. ஸோ மிட் பிரெயினோ லெஃப்ட் டு ரைட் எல்லாமே சேர்ந்து யோசிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி யோசிப்பாங்க. எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் இவங்க எப்படி பண்ணுவாங்க, அடுத்தடுத்து இது பண்ணணும்னு பேசி கலந்து ஆலோசிச்சு தான் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இப்படி இருக்கிறவங்க வந்து எதை நினைச்சாலும் சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் ஆகும், சீக்கிரமா அதை அச்சீவ் பண்ண முடியும், பேஷனேட்டா இருப்பாங்க, கான்ஃபிடென்ஸ் அதிகமா இருக்கும். இன்னொரு விஷயம், ஒரு விஷயத்த நம்ம அடுத்து செய்ய போறோம்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும், அப்போ இது எனக்கு நல்லா வரும், நான் செஞ்சிடுறது. அப்புறம் இது ஒன்று செய்யணும், அது வந்து நீ செஞ்சிடு, அதை நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ கான்ஃபிடென்ஸ் நல்லா இருக்கும். எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, டேலண்ட் என்னதான் இருந்தாலும் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா வராது. ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ்க்கே பலம் சேர்க்குற மாதிரி இருக்கணும். 2 பேரோட கெமிக்கல்ஸுமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சர்வ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஃபீமேல் மட்டும் இருக்காங்க, மேலோட ப்ரெசன்ஸ் அங்கே இல்லை, ஆப்சன்ஸ். ஆனால் ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னா டிவைன் ஃபெமினைன். இப்போ இவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு அப்டக்கலோ ஏதோ ஒரு ப்ராப்ளமோ சால்வ் பண்ணுறாங்க, எதிர்கொள்கிறாங்க. அங்கே வந்து ஒரு ஸ்கில் தேவைப்படுது, இல்லை அங்கே வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அப்போ இவங்க வந்து இவங்களோட பார்ட்னர் அங்க இருந்தா எப்படி முடிவெடுப்பாங்களோ அந்த மாதிரி முடிவெடுப்பாங்க. அவரோட ஆப்சன்ஸ்ல இவங்க வந்து அவரா மாறிடுவாங்க. நீங்க பார்த்திருக்கலாம். ஸோ ஒரு விமன் வந்து ஒரு விமனாவே இருக்கணும் 24/7ன்றது கிடையாது. நீங்க கரெக்டா உங்க கெமிக்கல்ஸுக்கு ஏத்த ஒரு பேரை நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான ஒரு நபரை நீங்க கண்டுபிடிச்சு, கெமிக்கல்ஸ் மாறக்கூடியது தான். நீங்க அளவுக்கு அதிகமா அன்பை செலுத்துறீங்க அப்படின்னும் போது 2 பேருக்கான கெமிக்கல்ஸுமே என்ன ஆகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்வ் பண்ணக்கூடிய வகையில மாற்றம் அடையும். அதை இன்னும் மெருகேற்றதுக்கு பெண் என்ன பண்ணணும், அந்த பெண்ணுக்குரிய என்னென்ன ஈஸ்ட்ரோஜன் ஆக்கப்பூர்வமா வெளிப்படுத்தக்கூடிய ஹாபீஸ்லாம் இருக்கோ அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. லெட்டர் எழுதுறது, ஆர்ட் ஜேர்னல் பண்றது, பேப்பர் மேக்கிங், இது அது, இன்டோர்ல என்னென்ன பண்றது, பிளான்ஸ் வளர்க்குறது, கொஞ்சம் அப்படி ஃபெமினைனா அப்படி ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி மென் என்ன பண்ணட்டும், மென்னுக்கானது அவங்க ட்ரை பண்ணட்டும். இது அப்படியே வாழ்வியல் முறையா அடுத்து நம்ம கலாச்சாரத்துல எப்படி எடுத்துட்டு வரணுமோ அப்படியே கொண்டு போறது இன்னும் சிறப்பா இருக்கும். அதே மாதிரிதான் மென்னும், இப்போ விமனோட ஆப்சன்ஸ் அங்க இருந்ததுன்னா, விமன் அங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க எப்படி எமோஷனலா புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்கன்றது மாதிரி, அவங்க அந்த இடத்துல எப்படி யோசிப்பாங்கன்ற மாதிரி இந்த மென் யோசிக்க ஆரம்பிப்பாரு. நியூரான்ஸ் வந்து மிரர் பண்ண ஆரம்பிக்கும். இந்த என்டிட்டி தனி, ஒரு மேல் என்டிட்டி தனி, ஒரு ஃபீமேல் என்டிட்டி தனி அப்படிங்கிறது போய் 2 பேரும் ஆத்மார்த்தமா லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு மூளை மாதிரி இருப்பாங்க. ஆரா அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும். விமன் எங்க இருக்காங்களோ, விமன் எங்க அதிகமா லவ் கொடுக்குறாங்களோ அங்க வந்து ஆரா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் நல்லா இருக்கும். அதனால தான் விமன் என்ன சொல்லுவாங்கன்னா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி மணி அப்படிங்கிறதே அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். நான் ஆல்ரெடி அது சிஸ்டம் பற்றிலாம் பேசியிருப்பேன். இந்த இடத்துல நாம் இருக்கோம் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, we have to gain experience. ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பூர்வமான அதை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நாம் நம்ம பர்பஸை சர்வ் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கோம். இன்னொரு விஷயம், we need a true love. ஏன்னா இந்த ரியாலிட்டியில நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கறதோ, நம்மள இந்த ரியாலிட்டியோட பிணைச்சு வைக்கிறதோ இவங்க கொடுக்கிற ஒரு அடையாளம் கிடையாது.
இவங்க பிறப்பால நம்ம மேல திணிச்ச ஒரு முத்திரையோ ஒரு அடையாளமோ இது எல்லாம் வந்து இந்த ரியாலிட்டியை நம்மளோட பிணைச்சு வைக்காது. இது போலியான ஒரு இல்யூஷன், மொத்தமே போலியான இல்யூஷன். நம்ம இப்படி இங்க பிறந்திருக்கோம், நம்ம இப்படி இருக்கோம், நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து வளர்ந்ததுனால நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது, அதனால நாம இப்படி வாழறோம். இது எல்லாமே இல்யூஷன். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த மாதிரி அமைய பெற்றதுனால நாம இப்படி இருக்கோம், அவ்வளவுதான். அப்போ நமக்கு நம்மளோட செல்ஃபை வந்து முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து ஒரு ட்ரூ லவ். அப்போ அந்த ட்ரூ லவ் அப்படின்றது கிடைக்கும் போது நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்கும். பேலன்ஸ்டா இருக்கோம்னா ஒரு ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாமா, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கரெக்டா டியூன் ஆகும்போது நமக்கு எல்லா தரவுகளுமே தானா கிடைக்கும். நம்மளும் டவர் மாதிரி தான், இங்க சுத்தி அத்தனை தரவுகள் இருக்கு, அத்தனை டேட்டா இருக்கு. அப்போ நம்ம அந்த டேட்டாவெல்லாம் ஆக்சஸ் பண்ணுவோம். ஆண் பெண் அப்படிங்கிறவங்க சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாதான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்க முடியும். 2 பேருமே எதிரும் புதிருமா இருக்கிற மாதிரி திருப்பி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய மீடியா எல்லாமே பண்ணுது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணணும், சண்டை போடாம அமைதியா சந்தோஷமா அன்பா வாழணும். அண்ட் நான் சொல்லியிருந்தேன், அன்பா வாழ்ந்தாலே பெஸ்ட் வெர்ஷன்ல இருப்போம். அந்த ஆக்சிடோசின்ஸ் இருந்தாலே உடம்புல ரத்தத்துல வந்து எந்த பாரசைட்ஸும் இருக்காது, பியூரா இருக்கும். பிளட் பியூரா இருந்தாலே பெஸ்ட் வெர்ஷன்ல இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னும் போது நாம் அதை வந்து அலட்சியப்படுத்திடக்கூடாது. அப்போ வந்து ஏன் நாம அலட்சியப்படுத்துறோம் இந்த ஜென்ரேஷன் எல்லாம்? 90s 80sல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அலட்சியம் தான் படுத்துறாங்க. ஏன் அப்படின்னா அந்த டோபமைன் வந்து முன்னாடி இருந்தவங்களுக்கு வேற மாதிரி இருந்தது அந்த கட்டமைப்பு. அதனால அவங்க வந்து மதிச்சாங்க, எல்லாத்துக்குமே மதிப்பு கொடுத்தாங்க, உணர்வுகளுக்கு, எல்லாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்தாங்க. எதுவுமே அவங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கல. அப்போ எல்லாமே மதிப்பு மிக்கதா தெரிஞ்சது. இப்ப எல்லாமே சீக்கிரம் கிடைக்குது. எல்லாமே எனக்கு ஒரு பட்டனை தட்டினா எனக்கு சாப்பாடு வருது, எனக்கு இது பண்ணா இது காசு இருக்கு, எனக்கு டக்கு டக்குன்னு எனக்கு எல்லா பொருளும் கிடைக்குது. அப்போ எதை சாப்பிட்டா பித்தம் தெளியுன்ற மாதிரி நான் இருக்கேன். அப்போ எவ்வளவுதான் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலுமே இப்போ டிப்ரெஷன்றதெல்லாம் அதிகமா பேசிக்கிட்டு இருக்காங்க. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் காமன் வேர்டு. ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தை எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரெஷனா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு காமனா போயிட்டு இருக்கு. காரணம் வந்து டோபமைன் வந்து அந்த லெவல்ல இருக்கு. இன்னும் வேற என்ன புதுசா ட்ரை பண்ணா நமக்கு டோபமைன் கிடைக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு நாம போய்கிட்டு இருக்கோம். அப்போ கெட்ட வழிகள்ல அதை ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள்ல வந்து இந்த சமூக கட்டமைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாத்தி அமைக்க வேண்டியது ரொம்ப பெரிய பொறுப்பா வந்து இந்த சமூகத்தை ஆண்கள் தலையில தான் விழுது. ஏன்னா அவங்கதான் மாத்தி அமைக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு மாற்றமும் ஆண்கள் பண்ணும்போது மரபுல பதியும், அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். ஸோ ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது, ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது, அதை கடைப்பிடிக்கிறது, இது எல்லாமே வந்து ஆண்கள் தான் பொறுப்போடு பண்ணுவாங்க. அப்போ விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, நீங்க பிற்போக்குத்தனமா பேசுறீங்களே அப்படின்னா, இது பிற்போக்குத்தனமே கிடையாது. விமன் ஆல்ரெடி வளர்ந்தவங்க தான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா விமன் வந்து எவால்வ்டு. ஆணை விட பெண் எவால்வ்டு. அதனால பெண் வந்து பிசிக்கலா பலவீனமா இருப்பாங்க. இதுதான் உண்மை. பெண் வந்து எவால்வ்டு. அப்போ 2 பேருக்குள்ள போட்டி கிடையாது. ஆணை விட பெண் எவால்வ்டு. பெண் எவால்வ்டு அப்படின்றதுனால இந்த பெண்ணை பார்த்துக்கிறது, இந்த பெண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்றது, இந்த பெண் வந்து தன்னோட அறிவாற்றலை வந்து வெளிக்கொணர்ற அளவுக்கான களம் அமைக்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஆண் தான் பார்த்துக்கணும். ஒரு ஆண் வந்து சொல்லலைன்னா பெண்களுக்கு தெரியாது தனக்குள்ள எந்த அளவுக்கு வந்து அறிவுத்திறன் இருக்கு அப்படின்றது. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களால வந்து சால்வ் பண்ண முடியும், என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் அவங்க கிட்ட இருக்கு, என்னென்ன மாதிரியான அறிவாற்றல் அவங்க கிட்ட இருக்குன்றது எல்லாமே ஒரு ஆண் வந்து தனக்கு உணர்த்துற வரைக்கும் வந்து பெண்களுக்கு தெரியவே தெரியாது.
ஒன்று சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போகணும். இல்லைன்னா ஒரு ஆண் வந்து அது வந்து உணர்த்தணும். தனித்தனி என்டிட்டி கிடையாது. ஆண் வேற பெண் வேற கிடையாது. ஒரு மூலையில ரெண்டுமே எப்படி ஒரு ஒரு பகுதியோ அந்த மாதிரி தான். ஒரு சோல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி அதுக்கப்புறம் தரவுகள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் என்ன ஆகும், ஒரு மனுஷ பிறவியா பிறக்கும். அதுக்கப்புறம் நிறைய பிறவிகளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பெண் அப்படின்ற பிறவியே கிடைக்கும். அது வந்து கிட்டத்தட்ட கடைசி மாதிரி. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஆண் பெண்ணை புரிஞ்சுக்கிறதுல லேக் ஆகுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் லேக் ஆகலாம். ஆனா ஒரு பெண்ணால ஆணை நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்க வந்து என்ன பிரச்சனைனா, ஒருத்தவங்களுடைய சோலை வந்து நம்ம பார்க்கிறதே இல்லை. நமக்குள்ள ஈகோ வந்துருது. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் ஈகோ வருது. நீங்க பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்குள்ள கூட மனிதர்களுடைய சோல் ட்ராப் ஆயிருக்கும். நீங்க பார்க்கலாம். ஒரு நாய் கிட்ட பார்க்கலாம். ஒரு மாடு கிட்ட பார்க்கலாம். மனிதர்களுடைய சோல் தான் வந்து ட்ராப் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நாம இன்னும் எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம கண்ணோட்டத்துல ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து மாற்றம் ஏற்படுத்திட்டே வந்தோம் அப்படின்னா, நாம எல்லாவற்றிற்குமே இங்க மதிப்பும், மரியாதையும் கொடுக்க ஆரம்பிப்போம். எப்போ நாம ஒருத்தவங்களுக்கும் ஒருத்தருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பும், மரியாதையும் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் ஒரு சமூகம் வந்து ஒரு முழுமையான ஒரு முன்னேற்றத்தை வந்து அடையும். ஸோ ஆண் தனி, பெண் தனி கிடையாது. 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையா வாழ்ந்தாதான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். ஃபுட்டு மோஸ்ட்லி வந்து சாப்பிட்ற ஃபுட்ல எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரக்கூடிய ஃபுட்டு தான் இப்போ வந்து ப்ராசஸ்டா எல்லா இடத்துலயும் விக்கிறாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கையில வந்து ஃபுட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆரோக்கியமா இருப்போம். நம்மளுடைய மரபை வந்து நம்ம மீட்டெடுக்கலாம். இன்னொன்னு கெமிக்கல் இம்பேலன்ஸ்க்கும் கீழ்ப்படிநிலை உணர்வுகள் வர்றதுக்குமே காரணம் வந்து அக்ரிகல்ச்சர்ல, ஃபார்மிங்ல இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸும், நமக்கு ஃபுட்டு வந்து போஷாக்கா கிடைக்கல அப்படின்றதும் தான். ஸோ அதனால நாம என்ன பண்ணலாம்னா, நல்ல போஷாக்கான ஃபுட்டு சாப்பிட்டோம்னாலே நல்ல ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் மட்டுமே பிரதிபலிக்கும். அதை வந்து எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி. லவ் இஸ் காட்.